வணக்கம். சென்னை கோச்சிங் சென்டர். ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸுடைய வீடியோ கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வந்தோம். இப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸினுடைய கடைசி பார்ட் அதுவும் வரப்போகுது. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் முக்கியமான ஆர்டிக்கல் எல்லாமே பார்த்தீங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிக்கல் 14 to ஆர்டிக்கல் 18. ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிக்கல் 19 to ஆர்டிக்கல் 22. ரைட் against exploitation article 23 and 24. right of freedom for religion or right to freedom of religion, so 25 to 28. cultural and educational rights article 29 and 30. article 21 right to property is abolished by 44th amendment act 1978. so நம்ம சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, மத சுதந்திர உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, சொத்து உரிமைகளை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ், அரசியலமைப்பு தீர்வைகள். ஜுடிஷியல் ரிவ்யூ வேறு, கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் வேறு. கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் ஆர்டிக்கிள் 32. ஜுடிஷியல் ரிவ்யூ நீதிமன்ற சீராய்வு அல்லது நீதித்துறை சீராய்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆர்டிக்கிள் 13. அது டெஃபினிஷன் ஆஃப் லாவில் வருது. அது வந்து அரசியலமைப்பினுடைய எல்லா சட்டமும் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற விஷயத்தோட ஒத்துப்போகுதா அப்படின்னு பார்க்குது, அடிப்படை அமைப்பினோட ஒத்துப்போகுதா அப்படின்னு பார்க்குது. ஆனால் இது வந்து அரசியல், இது வந்து என்ன அப்படின்னா அதிலிருந்து வேறுபட்டது. அரசியலமைப்பு தீர்வைகள் எந்த தீர்வைகள் அப்படின்னா நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கொடுத்தாச்சு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மீறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மீறக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறினா நம்ம கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டிக்கிள் 32, ஹைகோர்ட்டினுடைய ஆர்டிக்கிள் 226 நமக்கு சொல்லுது. அப்படி தானே? அப்போது எதன் மூலமாக போக முடியும்? இப்படி போகலாம். போனால் அதுக்கான வழிமுறைகள் என்ன? அந்த வழிமுறைகள் தான் இந்த கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். அப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீங்கள் எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெஷினரி இல்லாத போது, அப்படின்னா திறம்பட செயல்படுறதுக்கு ஒரு இயங்குதளம் இல்லாத போது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸினுடைய அர்த்தம் என்ன? இட்ஸ் எ மீனிங்லெஸ், யூஸ்லெஸ், ஒர்த்லெஸ் அப்படி ஆகிடும். பொருள் இல்லாமல், பயன் இல்லாமல், மதிப்பு இல்லாமல் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தந்துக்கிட்டு அதை அமல்படுத்துறதுக்கு ஒரு விஷயம் வேணுமா இல்லையா? அதுதான் எனது கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ், அரசியலமைப்பு தீர்வைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யாருக்காவது பாதிக்கப்பட்டுச்சு, அந்த அக்ரீவ் பர்சன், பாதிக்கப்பட்ட பர்சன் வந்து கோர்ட்டில் போய் என்ன பண்ணலாம், முறையிட்டு எனக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிக்கிட்டு அவர் கேட்டு அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகே ஸோ அதனால தான் டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்த ஆர்டிக்கிள் 32 என்ன சொல்கிறார் அப்படின்னா இட் இஸ் எ வெரி சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் வெரி ஹார்ட் ஆஃப் இட். அப்படின்னா அரசியலமைப்பின் ஆன்மா மற்றும் இதயம் அப்படின்னு அம்பேத்கர் இந்த அரசியலமைப்பினுடைய தீர்வைகளை சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ சுப்ரீம் கோர்ட்டும் என்ன சொல்லுது அப்படின்னா இட்ஸ் எ பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆர் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இதை எந்த காரணத்தை கொண்டும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி கூட இதை ரிஸ்ட்ரிக்டோ அல்லது அப்ரிகேடோ அல்லது கேன்சலேஷனோ நீக்கவே முடியாது, ரிப்பீல் பண்ணவே முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லிட்டாங்க. ஓகே, அந்த அளவுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாத்துக்கும் உத்தரவாதம் தரப்படுறதுனால அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட நம்ம போகிறதுக்கான உரிமைகள் நமக்கு இருக்குது. ஸோ அப்போது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க, எதுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியுது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சுப்ரீம் கோர்ட் இஸ் எ டிஃபெண்டர் அண்ட் கேரண்டியர் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலர் மற்றும் உத்தரவாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம படித்தோமா இல்லையா? ஸோ அதனால் இந்த விஷயங்கள் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்மளால் ஆர்டிக்கிள் 32 மூலமாக போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், சஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரே ஒரு டைமில் நேஷனல் எமர்ஜென்சி இருக்கும்போது. அப்போ கூட ஆர்டிகல் 20 and 21 என்ன பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம் தானே? ஓகே, இதே மாதிரி ஆர்டிகல் 31 மாதிரி, அந்த ஆர்டிகல் 31 மாதிரி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஆர்டிகல் 32 மாதிரி நமக்கு வேறு என்ன ஆர்டிகல் இருக்குது அப்படின்னா ஆர்டிகல் 226. அந்த ஆர்டிகல் 226 மூலமாக நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு போகலாம். ஸோ ஹைகோர்ட்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் பண்ணப்படுது அப்படின்னா அவரால் அந்த ஹைகோர்ட் வந்து அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண முடியும். ஓகே,
நமக்கு 5 விதமான ரிட் இருக்குது. என்னென்ன ரிட்லாம் பார்த்தா ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு மனு. ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா மேண்டமஸ் கட்டளை இடுதல் மனு அல்லது செயலுறுத்தும் மனு அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராகிபிஷன் தடை உறுத்து மணி. செர்ச்சோரரி ஆவண கேட்பு மனு. ஆவண கேட்பு மனு அப்படி ரிட். சரி, செர்ச்சோரரி ப்ராகிபிஷன். கியூஆரண்டோ. கியூஆரண்டோ விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா தகுதி வினவுதல் அப்படின்னு சொல்லப்படுது. தகுதி வினவுதல் மனு அப்படின்னு சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு மனு என்னென்னா பார்ப்போம். இந்த ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது ஒரு லெட்டின் வேர்ட், ஒரு லத்தீன் மொழி அங்கேருந்து எடுக்கப்பட்டது. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா டு ஹேவ் த பாடி ஆஃப் அப்படின்னா அது என்ன டு ஹேவ் த பாடி ஆஃப் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா ஒரு பர்சன் இன்னொரு பர்சனாலேயோ இல்லாட்டா போலீஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸாலேயோ என்ன பண்ண டீடைன் பண்ணப்பட்டிருக்கலாம் அல்லது அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கலாம். அப்போ அவரை என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஹேபியஸ் கார்பஸ் மனுவை நீங்கள் ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ தாக்கல் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி கோர்ட்டோட ஆர்டர் மூலமாக அந்த டு ஹேவ் அ பாடி ஆஃப் அவர் உயிரோடு கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லுது. புரிஞ்சா? கோர்ட் அவரை கைது பண்ணது லீகாலிட்டியா கரெக்டு தான், நான் சட்டத்தின் ரீதியாக தான் அவர் கைது பண்ணப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத கோர்ட்டு செக் பண்ணுவாங்க. அதுக்கு அப்போ இல்லை அவர் கைது பண்ணப்பட்டது தப்பு அப்படின்னா அவரை விடுவிச்சிருவாங்க. ஓகே, அதை இல்லீகல் அப்படின்னு கண்டுபிடிப்போம், அது இல்லீகல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. புரிஞ்சு? அப்போ இது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு ஆர்பிட்ரரி டிடென்ஷன் தன்னிச்சையான காவலிலிருந்து ஒருத்தரை பாதுகாக்கக்கூடிய ஒரு பல்வார், ஒரு அரணாக இந்த ஹேபியஸ் கார்பஸ் இருக்குது. புரிஞ்சா? அதான் டு ஹேவ் த பாடி ஆஃப் அவர் உயிரோடு கொண்டு வந்து வைக்கணும் சொல்லுவாங்க. 24 மணி நேரத்தில் அவர் என்ன பண்ணணும், நீ கொண்டு வந்து என் முன்னாடி சரண்டர் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதுதான் இந்த ஹேபியஸ் கார்பஸை பொறுத்த வரைக்கும் பப்ளிக்கும் உண்டு, ப்ரைவேட்டுக்கும் உண்டு. ஏன்னா ஒருத்தரை போய் நீ கைது பண்ணி வைக்கிற, அவரை என்ன வேணாலும் நீ துன்புறுத்தலாம். இந்த ஆர்டிகிள் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியில் இருக்குது. இந்த ஆர்டிகிள் 20 ப்ரொடெக்ஷன் ஃபார் கன்விக்ஷன், ப்ரொடெக்ஷன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். புரிஞ்சா? குற்றம் பண்ணியிருந்தாலும் அவருக்கு என்ன பண்ணணும், பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அண்ட் ஆல்சோ ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் அப்படிங்கிற விஷயமும் நமக்கு என்ன இருக்குது சொல்லப்படுது. ஓகே, ஸோ அது போக வேறு என்ன அப்படின்னா இது கோர்ட்டு தான் இதில் கண்டுபிடிப்பாங்க. டிடென்ஷன் வந்து லாஃபுல்லாக சட்டப்படி தான் இவரை காவலில் வச்சுருக்காங்களா, அல்லது இல்லைன்னா இவருடைய அந்த டிடென்ஷன் வந்து ஒரு கோர்ட்டுடைய ஆர்டரோ இல்லைன்னா லெஜிஸ்லேட்டிவில் கொடுக்கப்படல சட்டம் படி தான் இது இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. புரிஞ்சா? அதுக்கப்புறம் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் இவருடைய இந்த கைது வந்து ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த கோர்ட்டுக்கு வெளியே இருக்கா அப்படின்னா கோர்ட்டினுடைய அதிகார வரம்புக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு கைதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு இது எதுவுமே இல்லை அப்படின்னா அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் என்னென்னா அவர் உயிரோடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, அடுத்து மேண்டமஸ் பி கமாண்ட் பி டூ நீ செய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பப்ளிக் ஆஃபீஸ், அதாவது ஒரு பப்ளிக் ஆஃபீஸில் யாராவது போய் ஒரு உதவி பண்ண, ஏதாவது ஒரு பப்ளிக் ஆஃபீஸுக்கு யார் போவா, மக்கள் போய் அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது உதவிக்கு வருவாங்க. அந்த பப்ளிக் ஆஃபீஸர் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அவருடைய அஃபிஷியல் டியூட்டியை நீ பெர்ஃபார்ம் பண்ணு. அதாவது நீங்கள் ஒரு ஜாதி சான்றிதழுக்கு போகிறீங்க, அந்த ஜாதி சான்றிதழ் கிடைக்க ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகும்போது நீங்கள் கோர்ட்டில் போய் கேட்டீங்க அப்படின்னா கோர்ட்டில் நீங்கள் மேண்டமஸ் மூலமாக போனீங்க அப்படின்னா நீ பண்ணு அப்படின்னு அந்த தாசில்தாரை வந்து பண்ணால் அவருடைய அஃபிஷியல் டியூட்டியை பெர்ஃபார்ம் பண்ணி ஆகும். அதுதான் என்ன சொல்லலாம், மேண்டமஸ் வி கமாண்ட். அதான் நமக்கு அது கட்டளை இடுகிறது. மேண்டமஸ் கட்டளை உறுத்துது, கட்டளை செய்தல். யார்? கோர்ட்டு கட்டளை போடுது ஒரு பப்ளிக் ஆஃபீஸை ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு, அவர் இதை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுது. புரிஞ்சா? இதை வந்து எந்த ஒரு பப்ளிக் பாடியாக இருந்தாலும் அவங்களுக்கு பண்ண முடியும். கார்பரேஷன் இது யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா பப்ளிக் பாடி, கார்பரேஷன், இன்னும் கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள், கவர்மெண்ட்டுக்கு, ட்ரைபூனலுக்கு இது எல்லாமே பண்ணலாம். ஆனால் யாருக்கு கிடையாது அப்படின்னா ப்ரைவேட் பர்சனுக்கு இது கிடையாது. அண்ட் தனிப்பட்ட ஒருத்தருக்கு இது கிடையாது. புரிஞ்சா? அடுத்து ப்ராஹிபிஷன்னா என்ன அப்படின்னா டு ஃபோர்பிட் தடைப்படுத்துறது. யார் தடைப்படுத்துறது அப்படின்னா இது யார் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா ஹையர் கோர்ட், லோயர் கோர்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இல்லைன்னா ட்ரைபுனல் தீர்ப்பாயங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுத்து தீர்ப்பாயங்கள் கொடுக்கக்கூடிய இல்லை லோயர் இப்போ ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றங்களோ இல்லாட்டா தனக்கு கீழே இருக்கக்கூடிய தீர்ப்பாயங்களோ அவங்களுடைய அதிகார வரம்பை தாண்டும் போது அதை தடுத்து நிறுத்தி வைப்பாங்க. அதுதான் என்ன அப்படின்னா
அவங்கள செயல்பட உங்கள்கிட்ட இந்த ஜுரிஸ்டிக்ஷன் இல்லை, இந்த ஜுரிஸ்டிக்ஷன் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஹிபிஷன் மூலமாக அதை நிறுத்தி வைப்பாங்க. இந்த ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷனை வந்து என்ன பண்ண யாருக்கெல்லாம் உண்டு அப்படின்னா ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜுடிஷியல் அப்படின்னா நீதித்துறை சார்ந்தவர்கள், குவாஷி ஜுடிஷியல் அப்படின்னா அதாவது வேறொரு நிறுவனமாக இருக்கும், ஆனால் நீதித்துறை சார்ந்த பணிகளையும் அது அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கும் இந்த ப்ராஹிபிஷன் உண்டு. ஏன்னா கோர்ட்டு கொடுக்கக்கூடிய தனக்கு கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள். ஆனால் யாருக்கு கிடையாது அப்படின்னா இவங்க ஒன்லி கோர்ட்டுக்கு அந்த ஜுடிஷியல் அண்ட் குவாஷி ஜுடிஷியல் அந்த ஜுடிஷியரி அத்தாரிட்டிக்கு மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்களே தவிர வேறு யாருக்கு இவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா நிர்வாக பிரிவை சார்ந்தவர்களுக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸோ இல்லைன்னா லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸோ, சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்கோ இல்லைன்னா ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸுக்கோ கிடையாது. ஓகே. அடுத்து செர்ச்சோரடி அப்படின்னா என்னதுன்னா ஆவண கேட்பு மனு அப்படின்னு சொல்கிறாங்க. டு பி சர்டிஃபைட் ஆர் டு பி இன்ஃபார்ம் அப்படின்னா லோயர் ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லோயர் கோர்ட்டு வந்து ஒரு கேஸை விசாரிக்கும் போது இல்லைன்னா ஒரு கேஸ் பெண்டிங் ஆகிருக்கு, இல்லைன்னா ஒரு கேஸுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா டு பி சர்டிஃபைட் எப்படி இந்த கேஸை நீ விசாரித்த எப்போ கேட்பாங்க அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் அந்த நீதிமன்றத்துடைய அதிகார வரம்பு ஜுரிஸ்டிக்ஷனை தாண்டும் போது கோர்ட்டு வந்து கேட்பாங்க. சப்போஸ் ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஆர்டரை ஸ்குவாஷ் பண்ணலாம். ப்ராஹிபிஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி போய் தடுக்க ப்ரிவென்டிவ். ஆனால் செர்ச்சோரடியை பொறுத்த வரைக்கும் ப்ரிவென்டிவும் உண்டு, கரெக்டிவ் உண்டு. அப்படின்னா செய்கிறதுக்கு முன்னாடியும் தடுக்கலாம், செஞ்சதுக்கப்புறம் இது இல்லாமலும் ஆகலாம். ஓகே. ஸோ இதுக்கு ஆனால் இது ப்ராஹிபிஷனும் பார்த்துக்கிட்டேங்க அப்படின்னா 1991 வரைக்கும் ஒன்லி ஜுடிஷியரி அண்ட் குவாஷி ஜுடிஷியரி பாடிக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் 1991க்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை செர்ச்சோரியை பொறுத்த வரைக்கும் ப்ரிவென்டிவ் அண்ட் கரெக்டிவ்னால இது வந்து ஜுடிஷியரி பாடிக்கு மட்டும் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிக்கு உண்டு, லெஜிஸ்லேட்டிவ் பாடிக்கு உண்டு, அண்ட் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அடுத்து ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செர்ச்சோரிட்டி முடிஞ்சு ஃபைனலாக நம்ம QR&A பார்க்க போகிறோம். பை வாட் அத்தாரிட்டி? QR&A அப்படின்னா ஆவண தகுதி முறை வினவுதல். அது என்ன தகுதி முறை வினவுதல் அப்படின்னா, பை வாட் அத்தாரிட்டி, எந்த அதிகாரத்தின் அடிப்படையில். இப்போ நான் இருக்கேன், இல்லை நீங்கள் இருக்கீங்க, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸை ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸை நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது நீ யாராவது அதை எதிர்த்து கேஸ் போடுறாங்க அப்படின்னா, QR&A ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ண ஆஃபீஸர்கிட்ட கோர்ட்டு கேட்கும், எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அவருக்கு இந்த சீட்டை நீ ப்ரொவைட் பண்ண, அவருக்கு இணையாக இவர் இருக்கும்போது அவருக்கு எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் நீ கொடுத்தா. தான் என்ன சொல்லுது அப்படின்னா, லீகாலிட்டி கிளைம் ஆஃப் பர்சன் டு த பப்ளிக் ஆஃபீஸ். ஒரு பர்சனுடைய பப்ளிக் ஆஃபீஸை ஹோல்ட் பண்ணக்கூடிய அந்த லீகாலிட்டி என்ன அப்படிங்கிறத கேட்கக்கூடியது தான் எனது QR&A அப்படின்னு சொல்லப்படுது. புரிஞ்சா? அப்படின்னா இது எதுக்கெல்லாம் இந்த QR&A எதுக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் அல்லது சட்டம் ஏதாவது ஸ்டாச்சுட்டேட் லாவின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பெர்மனண்ட் ஆஃபீஸுக்கு மட்டும்தான் உண்டு. எதுக்கு கிடையாது அப்படின்னா, மினிஸ்ட்ரியல் ஆஃபீஸுக்கெலாம் கிடையாது. ஏன் நீ யாருக்கா ஃபைன் போட்டு ஏன் வந்து இவருக்கு நீ தொழில்துறை இண்டஸ்ட்ரியல் மினிஸ்ட்ரி கொடுத்த, ஏன் இவருக்கு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்த அப்படின்னு சொல்ல முடியாது. ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸுக்கும் கிடையாது. அப்போ இதுதான் என்ன அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஹெப்பியஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு டு ஹாவ் அ பாடியை பொறுத்த உயிரோடு வந்து நிறுத்து. ஒரு உயிருக்கு எந்த கலகமும் இருக்கக்கூடாது. ரெண்டாவது மேண்டமஸ் கமாண்ட், நீ ஒரு பப்ளிக் சர்வீஸை கேட்கும்போது பண்ணாத ஆஃபீஸரை பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய மேண்டமஸ் கட்டளைப்படுத்துதல், கட்டளை உறுத்துதல். ப்ராஹிபிஷன் தடைப்படுத்துதல், ஹைகோர்ட் லோயர் கோர்ட் தன்னுடைய ஜுரிஸ்டிக்ஷனை தாண்டும் போது அதை தடுத்து நிறுத்துது. செர்ச்சோரடி ஆவண கேட்பு, எதன் அடிப்படையில் நீ இந்த தீர்ப்பு கொடுத்த, லோயர் கோர்ட் ஹைகோர்ட் லோயர் கோர்ட்டை கேட்கும். QR&A பை வாட் அட்டாக், எந்த அடிப்படையில் இவருக்கு நீ இந்த பப்ளிக் ஆஃபீஸஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கான உரிமை கொடுத்த அப்படின்னு கேட்பாங்க. அப்போது என்ன பண்ணலாம், அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது இந்த ரிட் பெட்டிஷன் மூலமாக சுப்ரீம் கோர்ட்டையோ ஹைகோர்ட்டையோ நம்ம போய் அப்ரோச் பண்ணி நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் பண்ணப்படும் போது அதை நம்ம என்ன பண்ணலாம், என்ஃபோர்ஸ் நடைமுறைப்படுத்தலாம். ஓகே. இதில் ஹைகோர்ட்டுக்கும் இந்த அதிகாரம் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இந்த அதிகாரம் இருக்குது. ஓகே. இப்போ ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அந்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷனை இஷ்யூ பண்ணுறதுல இருக்கக்கூடிய சில காம்ப்ளிகேஷனை பார்ப்போம். காம்ப்ளிகேஷன் இல்லை, அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு எப்படி இருக்குது, ஹைகோர்ட்டுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டை விடவும் ஹைகோர்ட்டுக்கு ரிட் ஜூரிஸ்டிக்ஷனில் ஒரு பவர் அதிகமாக இருக்குது. அதாவது ஹைகோர்ட் வைடர் தென் சுப்ரீம் கோர்ட் இன் த இஷ்யூ ஆஃப் ரிட் பெட்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கே ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டேங்க அப்படின்னா,
ஆர்டிகிள் 32 மூலமாக ஒன்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் பண்ணால் மட்டும்தான் ரிட் பெட்டிஷனை இஷ்யூ பண்ண முடியும். ஆனால் ஹைகோர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்டிகிள் 226 மூலமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் பண்ணாலும் ஆர்டிகிள் 226 யூஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் லீகல் ரைட்ஸ், அதாவது லீகல் ப்ராசஸுக்காகவும் சாதாரண ஒரு ஆர்டினரி லீகல் ப்ராசஸுக்காகவும் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போது என்ன ஆகுது, அது சுப்ரீம் கோர்ட் ஒன்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஆனால் அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் பண்ண முடியும், சாதாரண ரைட்ஸுக்கும் பண்ண முடியும். செகண்ட் பாயிண்ட், சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டை விடவும் வைடரான பவர் ஃபண்டமெண்டல் ஆர்டிகிள் கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸில் இருக்குது. அது என்னதுன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஹைகோர்ட் வந்து ஒன்லி அந்த மாநிலத்திற்கு உள்ள அந்த ஹைகோர்ட் எந்த டெரிட்டரிக்குள்ளே இருக்கோ அந்த டெரிட்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சம்மந்தமான ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மட்டும் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண முடியும், லீகல் ப்ராசஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் சுப்ரீம் கோர்ட் த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியாவுடைய மொத்த பகுதிக்கும் பண்ண முடியும். புரிஞ்சா? அப்போ இதில் வைடராக இருக்குது, அதில் நேரோவராக இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்டிகிள் 32 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பாக அதை எடுத்து அந்த கேஸை விசாரித்தே ஆகணும். ஆனால் ஹைகோர்ட்டுக்கு அப்படிப்பட்ட அவசியம் கிடையாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் டிஃபெண்டர் அண்ட் ப்ரொடெக்டர் அண்ட் கேரண்டியர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லப்படுது. ஹைகோர்ட் அப்படி, அதாவது ஹைகோர்ட்டுக்கு 226ல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் இருக்குது, லீகல் ரைட்ஸும் இருக்குது. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டிகிள் 32ல் என்ன இருக்குது, ஒன்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மட்டும்தான் கொண்டு போகக்கூடிய அதிகாரம் இருக்குது. ஓகே, அப்போ இதிலிருந்து நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து முடியுது முக்கியமான விஷயங்கள்லாம். இனி அடுத்து நம்ம டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.